இளையராஜா தனது பாடல்களின் காப்புரிமையை தயாரிப்பாளர்களுக்கு வழங்கியதில்லை என ஆர்.கே. செல்வமணி தற்பொழுது கூறியுள்ளார். இளையராஜாவிற்கு ஆதரவாக ஆர்.கே. செல்வமணி சாட்சியம் தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் இயக்குநர் ஆர்.கே. செல்வமணி நேரில் ஆஜராகி தற்பொழுது சாட்சி தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பட தயாரிப்பாளர்களுக்கு சம்பந்தப்பட்ட படத்தில் பயன்படுத்துவதற்கான உரிமையை மட்டுமே இளையராஜா அளித்திருப்பதாக ஆர்.கே. செல்வமணி கூறியுள்ளார். இளையராஜாவிற்கு ஆதரவாக ஆர்.கே. செல்வமணி தற்பொழுது சாட்சியம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல் உரிமை தொடர்பான வழக்கில் பிரபல திரைப்பட இயக்குநர் ஆர்.கே. செல்வமணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் தற்போது நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்திருக்கிறார். தேவர் மகன், பாண்டியன், பிரம்மா, குணா உள்ளிட்ட 109 படங்களின் இசை வெளியீட்டு உரிமையை பெற்றுள்ள மியூசிக் மாஸ்டர் இசை வெளியீட்டு நிறுவனம் தங்கள் அனுமதியின்றி இந்த படங்களின் பாடல்களை யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களில் பயன்படுத்த தடை விதிக்க கோரி 2010ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கு தொடர்பாக இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஏற்கனவே நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் இளையராஜா இசையமைத்த 4 படங்களின் இயக்குநர் என்ற அடிப்படையில் பிரபல இயக்குநர் ஆர்.கே. செல்வமணி உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகி சுமார் 20 நிமிடங்களுக்கு மேலாக நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்திருந்தார். அப்போது அவர் இளையராஜாவின் பாடல்கள் அவருக்கே சொந்தம் என்றும் பாடல்களின் பதிப்புரிமையை அவர் தயாரிப்பாளர்களுக்கு வழங்கியது இல்லை, அவருக்கு தான் காப்புரிமை உள்ளதாக ஆர்.கே. செல்வமணி நீதிமன்றத்தில் சாட்சியமாக குறிப்பிட்டிருக்கிறார். சம்பந்தப்பட்ட படத்தில் பயன்படுத்துவதற்கான உரிமையை மட்டுமே பட தயாரிப்பாளர்களுக்கு அவர் அளித்துள்ளார் என்றும் அவர் சாட்சியம் அளித்திருக்கிறார். இந்த வழக்கின் விசாரணை அடுத்த கட்ட நகர்வுக்காக மாஸ்டர் நீதிமன்றம் ஜனவரி 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளது. இளையராஜா தனது பாடல்களின் காப்புரிமையை தயாரிப்பாளர்களுக்கு வழங்கியதில்லை என ஆர்.கே. செல்வமணி தற்பொழுது கூறியுள்ளார். இளையராஜாவிற்கு ஆதரவாக ஆர்.கே. செல்வமணி சாட்சியம் தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் இயக்குநர் ஆர்.கே. செல்வமணி நேரில் ஆஜராகி தற்பொழுது சாட்சி தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பட தயாரிப்பாளர்களுக்கு சம்பந்தப்பட்ட படத்தில் பயன்படுத்துவதற்கான உரிமையை மட்டுமே இளையராஜா அளித்திருப்பதாக ஆர்.கே. செல்வமணி கூறியுள்ளார். இளையராஜாவிற்கு ஆதரவாக ஆர்.கே. செல்வமணி தற்பொழுது சாட்சியம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல் உரிமை தொடர்பான வழக்கில் பிரபல திரைப்பட இயக்குநர் ஆர்.கே. செல்வமணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் தற்போது நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்திருக்கிறார். தேவர் மகன், பாண்டியன், பிரம்மா, குணா உள்ளிட்ட 109 படங்களின் இசை வெளியீட்டு உரிமையை பெற்றுள்ள மியூசிக் மாஸ்டர் இசை வெளியீட்டு நிறுவனம் தங்கள் அனுமதியின்றி இந்த படங்களின் பாடல்களை யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களில் பயன்படுத்த தடை விதிக்க கோரி 2010ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கு தொடர்பாக இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஏற்கனவே நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் இளையராஜா இசையமைத்த 4 படங்களின் இயக்குநர் என்ற அடிப்படையில் பிரபல இயக்குநர் ஆர்.கே. செல்வமணி உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகி சுமார் 20 நிமிடங்களுக்கு மேலாக நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்திருந்தார். அப்போது அவர் இளையராஜாவின் பாடல்கள் அவருக்கே சொந்தம் என்றும் பாடல்களின் பதிப்புரிமையை அவர் தயாரிப்பாளர்களுக்கு வழங்கியது இல்லை, அவருக்கு தான் காப்புரிமை உள்ளதாக ஆர்.கே. செல்வமணி நீதிமன்றத்தில் சாட்சியமாக குறிப்பிட்டிருக்கிறார். சம்பந்தப்பட்ட படத்தில் பயன்படுத்துவதற்கான உரிமையை மட்டுமே பட தயாரிப்பாளர்களுக்கு அவர் அளித்துள்ளார் என்றும் அவர் சாட்சியம் அளித்திருக்கிறார். இந்த வழக்கின் விசாரணை அடுத்த கட்ட நகர்வுக்காக மாஸ்டர் நீதிமன்றம் ஜனவரி 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளது. கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.